இந்த ஜவ்வாது மலைக்கு சிகரம் இந்த பீமன் ஃபால்ஸ் தாங்க. குழந்தைகள்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுது பாருங்க. நல்லா அகலமா, விசாலமா இருக்கிறதால தான் பீமன் ஃபால்ஸ்ன்னு பேர் வச்சாங்களோ என்னவோ! எவ்வளோ ஆனந்தமான துளி அது. அட இங்க பாருங்க. மர வேர்லயே மனித உருவம். அட்டகாசமா இருக்குல்ல இந்த பார்க்கு. வாங்க உள்ள போய் இந்த மாதிரி ஒரு அமைதியான நதியில, ஓடத்துல பயணம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாரி கிளீனான வாட்டர்ல. ஆனந்தத்த அனுபவிக்க வாங்க ஜவ்வாது மலைக்கு. ஆன்மீகத்தை அனுபவிக்கணுமா? அதுக்கும் வாங்க ஜவ்வாது மலைக்கு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. வெல்கம் டூ தமிழ் ஊர்வலம். என்னங்க வாழ்க்கையில போரா? மாற வேண்டும் ஜோரா? பண்ண வேண்டும் வாழ்க்கையில டிராவல் மோரா? இப்ப நம்ப பார்க்க போற இடம் ஸ்பெஷலான ஒரு மலை தாங்க. அது பேர சொன்னாவே தரம் எளிதில் விளங்கும். அந்த மாரி ஒரு மலை. என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஜவ்வாது மலை தான். வாங்க அந்த ஜவ்வாது மலைய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ப ஸ்டைல்ல. இப்ப நம்ப இருக்கிறது திருவண்ணாமல. திருவண்ணாமலைருந்து கிளம்புது இந்த பயணம். நான் நம்ப ஐரால வந்த கார் பயணத்தெல்லாம் காமிச்சு உங்க நேரத்த வீணடிக்க விரும்பல. அதனால ஸ்ட்ரெயிட்டா ஜவ்வாது மலைக்கே வந்தாச்சு. அதுவும் இந்த பீமன் ஃபால்ஸ் போற வழியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. வாங்க கிளீனா இந்த பீமன் ஃபால்ஸ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போற வழியெல்லாம் நல்லா குளிர்ச்சியாவே இருக்கு பாருங்க. நம்ம பீமன் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருங்க. நல்ல பெரிய விசாலமான பார்க்கிங்க. ஆனா மேடு பள்ளமா தான் இருக்கு. எப்படியோ காரை நிறுத்தியாச்சு. வாங்க கிளம்புவோம். மண்பாதை தான் போல இருக்கு போற வழியெல்லாம். பீமன் அருவிக்கு போயிட்டு இருக்கோம். சிலு சிலுன்னு கிளைமேட்டு. மரம்லாம் விழுந்து கிடக்குது. பைக்கு வண்டிலாம் உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பொழுது. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காங்கிரீட் பேமெண்ட்டு போட்டு வச்சிருக்காங்க. அங்கே போய் எடுக்கிற இடம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் பொழுது நம்ம. காயின்னு தெரியல, நிறையா இருக்கு. என்ன காயின் தெரியுதா பாரு? அவரைக்காய் இல்லை. ஒரு ஆள் உயரத்துக்கு குத்து பாருங்க. இந்த மாதிரி பயமா இருக்கு. உள்ள ஸ்னேக்ஸ் தான் இருக்குமோ? டாக்டே தான் போகணும். கைப்புள்ள ஜாக்கிரதை. ஃபுல்லாக தண்ணி போகுது. என்ன அப்படி தேடுறாங்க? செயினைகளை தொலைச்சிட்டாங்களோ? தொட்டாசு நீங்கி பீமன் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள்.
ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. இங்கே அப்படியே நிற்குது, தண்ணி போகுது. சிட் அவுட் ஏரியா. இந்த மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சா அந்த பாசி மாதிரி இருக்குது. அரிய சத்தம் கேட்குது, கிட்ட வந்துட்டோம். இதுக்கு கீழே தான் ஃபால்ஸ் போகிறது, தெரியுதுங்களா? அது கீழே அப்படியே ஃபால்ஸ். அங்கே தான் ஃபால்ஸு, இப்படி தான் இறங்கி ஆகணும். வாடா மாப்பிள்ள, சௌக்கியமா? ஏதாவது போட்டு போகிறது? போடாமல் போகிற இல்லை, வரும்போது பார்த்துக்கிறேன் உன்னை. இங்கே படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இது பெண்கள் உடையா மாற்றம் மாதிரி ரூமுங்க. இதுக்காக ஃபால்ஸ், அட்லாஸ் ஃபால்ஸ் வந்தாச்சு. சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இதுதான் ஃபால்ஸோட ஃபுல் வியூ. இதே போகுது. அங்கே இன்னும் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம். இது ஃபால்ஸ். இது லேடிஸ் ஓட மாட்டேற இடம். ஆமாம், நம்ம நினச்சது டவர் தான். மேலே பார்த்தீங்களா, டவர் தான். வாங்க பார்த்துருவோம். இதே மேலே போனால் அந்த சும்மா உட்காரது மரத்தில் மாதிரி, ஆனால் காங்கிட்டு தான் சிமெண்ட்டு. இது எடுப்படி மேலே ஏறினா அப்படியே மேலே அப்படி ஏறிக்கொண்டு இருக்கிறோம். ஏறி விட்டோம். வியூ பாயிண்ட்டு உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்காச்சு. ஐ லவ் உன் லவ்லாம் கேட்டாங்களா சார்? ஆனால் ஃபால்ஸ் வியூ தான் பேர். ஒரு ஃபால்ஸ் எங்கேயுமே தெரியல, சுத்த வேஸ்ட்டு. ஹில்ஸ் வியூனா கூட பரவாயில்ல. வாங்க கிளம்பலாம். வியூ பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அப்படியே போனால் அது என்னது, இது போடுற இடமா? அதான் ஃபால்ஸோட டாப். இங்கே தேங்கி இருக்கிற தண்ணி தான் அப்படியே ஃபால்ஸாக போகுது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கிருக்கு. அப்படியே தேங்கி அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஃபால்ஸாக. இன்னொரு வாட்டி ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தாச்சுங்க. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியுமோ எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. உங்களுக்காக தமிழ் ஊர்வலத்துக்காக ஸ்லோ மோஷன் வியூ. எனக்காக தமிழ் ஊர்வலம் வாசகர்களுக்காக
ரிவர்ஸ் மோஷன் வியூ. நம்ம குளிக்கலாமா? கிட்ட வந்தாச்சு. அந்த சாரெல்லாம் அனுபவிச்சாச்சு. காலை நனைச்சாச்சு. குளிக்கத்தான் போயிட்டு முடியல. அப்புறம் நடுங்குது கிட்ட போட்டு. வாங்க கிளம்பலாம். எவ்வளோ அருமையாக போட்டு. சரி, இன்னொரு வாட்டி பிரச்சனை இருக்கா? பசங்களோட ஆனந்தத்தை பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இந்த மாதிரி ஓடுற தண்ணியை ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டு கிளம்பியிருக்கீங்களா? ஒரு மனசே லேசாகிடும். இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கறதும் இந்த தண்ணியோட ஃப்ளோவை பார்க்கறதும் எனக்கு என்னமோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. தேங்காய் தண்ணி தான், ஆனால் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்த்தாச்சு, அப்படியே கிளம்புறோம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். பீம்ல அருவியை பார்த்தாச்சு. இப்படியே வந்தால் இப்படியே ஜமுனா பரத்தூர். இது ஒரு லேக் சூப்பராக இருக்காங்க. வியூ நல்லா இருக்குது. போட்டிங்கில் கூட போகிறாங்க பாருங்கள், அங்கே தெரியுதா? சூப்பராக இருக்குங்க இடம். ஒரு ப்ளசண்ட் இடம். அப்புறம் அப்படியே பார்க் மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம காரோட இன்ஜின் சத்தம் மட்டும் கேட்குது பாருங்க. வரவழியில் பார்த்தீங்கன்னா அது ஏரியோட ஓவர்ஃப்ளோ போகிற இடங்க. அது அவ்வளோ தண்ணி ரொம்ப போகுது. இந்த இடத்துல சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த இடம் லேக்கு, போட்டிங்கு எல்லாம் சூப்பரான என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், தாமரக்குளம் மாதிரி இருக்குது, ஆனால் தாமரக்குளம் இல்லை. அமைதியாக தள்ளாடி தள்ளாடி வருது போட்டு. நிறைய போட்டு காலியாக இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு கலைநயத்தோடு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பம்பே எவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இது உள்ளே பார்த்தா பார்க்கு என்ட்ரன்ஸு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த மரத்தோட பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். சில்ட்ரன்ஸ் பார்க். இவ்வளோ பேர் இருக்குது பாருங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இங்கே தாங்க போட்டிங்க்கு டிக்கெட் வாங்குற இடங்க. அது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க வெயிட் பண்ணுவோம் இந்த இடத்துல.
அப்படியே வாத்து நிறைய இருக்கு. மாப்பிள, என்ன மச்சானுக்கு எதுவும் போடாம விட்டியாமே? இப்பதான் தகவல் வந்தது. போடி போ, ஒரு ஒரு வழி பண்றேன். கடிச்சிருவானோ? பயமா தான் இருக்கு. இப்படி டிக்கெட் வாங்கியாச்சு. 4 பேருக்கு 400 ரூபா. ஆ, வெயிட் பண்ணி சொல்லிட்டேங்க. இங்கே பார்த்தியா வாத்துலாம் இருக்கு. அழகாக அரிசி சாப்பிட்டு எவ்வளோ பெரிய வாத்து. ஆஹா, வந்துட்டாங்க. லஞ்சு சாப்பிடும் போது இவன் தொந்தரவு வேற. இந்த போட்லாம் போக போகிறோம். மோட்ரு போட்டு தான். அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே வருவாங்க நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். பார்த்து சென்டருக்கு வந்து இந்த ஜவ்வாது மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது. கண்டுபிடிக்க பார்ப்போம். நவீரமலை. அதுதான் இதோட உண்மையான பெயர். 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நவீரமலை தான் கூப்பிட்ருக்காங்க. இந்த ஜவ்வாது மலை கடல் மட்டத்திலேருந்து 1100 மீட்டர் சுமாராக இருக்குங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா 10 பாட்டுன்னு ஒரு சங்க இலக்கியத்தில் 10வது பாட்டான மலைப்படுகடாம்னு ஒரு பாட்டில் நன்னன் செய் நன்னன் ஒரு மன்னன் இந்த மலையை ஆண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. அதில் மழு வளமும் மூங்கில் செழித்தது நவீரமலைன்னு எழுதியிருக்காங்க. இங்கே காருண்டி கடவுள்னு ஒரு சிவன் இருக்கிறாருங்க. சங்க காலம் முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த மலை நவீரமலைன்னே கூறப்பட்டிருக்கிறதுங்க. அதுக்கு சாட்சியாக இங்கே 12 இடத்துல கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நவீரமலைன்னு தான் போட்டிருக்கு. பல்லவர் கால கல்வெட்டு, சோழர் கால கல்வெட்டு, விஜயநகர கல்வெட்டுன்னு நிறைய கிடச்சிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த முஸ்லீம்களாம் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போலேருந்து தான் இது ஜவ்வாது மலைன்னு பெயர் பெற்றதுங்க. இந்த ஜவ்வாது மலைத்தொடர் கிழக்கு மேற்காக இருக்குங்க. வடபகுதி தென்பகுதி 2ஆக உள்ளது. போலூர் வட்டம் தென்மாதி மங்கலம் அருகே உள்ள பர்வத மலைலாம் இங்கே ஃபேமஸ்ஸு. வடவழி பக்கத்தில் இருக்க கோட்டவரதர் ஆலயமும் இங்கே ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் இந்த மலைத்தொடரில் இருக்கிற முக்கியமான இடங்க. அதுவும் இல்லாமல் இந்த திருப்பத்தூர் வட்டத்தில் சேர்த்த 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த மலைத்தொடரில் இருக்குங்க. இந்த மக்களுடைய முக்கியமான இனத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின. அவங்க பேர் மலையாளின்னு சொல்கிறாங்க. கேரள மலையாளி கிடையாது. இங்கே வாழ்கிறவங்க பேர் மலையாளி தான். அவங்களோட முக்கிய தொழில் வேளாண்மை தான். இந்த சாமை, வரகு, தேன், கடுக்காய், தினை அந்த மாதிரிலாம் இங்கே ஃபேமஸ்ஸுங்க. முக்கியமான வேளாண்மை பொருட்கள் அவங்க இங்கே கிடைக்கிறது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கி போனீங்கன்னா சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மலைக்கு சிறப்பு என்னென்னா சந்தன மரங்கள் தான். அவ்வளோ சந்தன மரம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டாங்க. அது லீகலாவோ இல்லீகலாவோ தெரியாது. இப்போ இருக்கிற கொஞ்சம் மரம் இந்த வனத்துறை பாதுகாப்பில் இருக்குது. அதனாலேயே என்னவோ கொஞ்சமாவது இப்போ வாசனை வந்துட்டுருக்கு, சந்தன வாசம். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அங்கமாக தான் இந்த ஜவ்வாது மலை இருக்குங்க. 260 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஜவ்வாது மலை இருக்குது. இந்த மலையில் உள்ள பெரிய கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜமுனா மருத்துவர் தாங்க. இங்கே சுமாராக 10,000 மக்கள் வசிக்கிறாங்களாம். இந்த ஜவ்வாதி மலைன்னு சொல்கிறாங்க. இது என்ன எங்கே இருக்குன்னா ஜமுனா மருத்துவர்லேருந்து மேற்கால திருப்பத்தூர் இல்லாட்டி வாணியம்பாடி, கிழக்குலேருந்து போலூர், வடகிழக்குலேருந்து வேலூர், தெற்கு பக்கம் சங்கம். இதுதான் இந்த ஜவ்வாது மலைத்தொடர்னு பேர். மிக உயர்ந்த சிகரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1300 மீட்டருங்க உயரம். கார் வாஷிங் எடுக்க போகிறாங்க.
இப்போ தான் காரில் போனோம். உள்ளே போகிறாரு அவர். உள்ளே போகுது கிட்ட போகுது. ஆளில் தான் இருக்கு. கார் வாஷ் நடக்குது. அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த ஓவர்ஃப்ளோவில் இந்த ஏரி ஜமுனா மருத்துவர்கிட்ட தான் இருக்குது. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தாலும் இங்கே ஜமுனா மருத்துவர் மக்கள் வந்து வேலூர் தான் நம்பியிருக்காங்க. ஏன்னா வேலூர் தான் கிட்ட. அது 56 கிலோமீட்டர் தூரம். திருவண்ணாமலை 78 கிலோமீட்டர் தூரம். சன் செட் ஆகுது கரெக்டாக பின்னாடி. கொஞ்சம் இருக்குது. நல்ல சீசன். இந்த மலையில் வருஷம் மாவட்ட நிர்வாக சார்பில் கோடை விழா வந்து கொண்டாடுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மற்றும் ஜூலை கலந்து வரும். அப்போ இந்த மலைவாழ் மக்களுடைய காட்டுப் பொருட்கள், அதாவது விளைஞ்ச பொருட்கள்லாம் கண்காட்சி மாதிரி வச்சுருப்பாங்க. சீப்பாகவும் நல்லாவும் வாங்கலாம். இந்த ஜமுனா மருத்துவர் வரணுன்னா நிறையா ரூட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரூட்னா போலூர்லேருந்து தாங்க. போலூர்லேருந்து இந்த ஜமுனா மருத்துவருக்கு 40 கிலோமீட்டர் தூரம் சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. இந்த ஏரி பேர் கோலப்பன் ஏரியா. தமிழ்நாட்டிலே சூப்பரான ஒரு அழகான ஏரியா அது. நம்ம கார் அங்கே நிற்கிது. இதே போனால் சிவன் கோயில், திருமூலநாதர் கோயில். போகிற வழியில் இந்த ஏரி சின்னதாக இருக்குது. குளம் ஏரின்னு சொல்லலாம். அழகாக வெட்டியிருக்காங்க. அந்த ஓவர்ஃப்ளோவுக்கு வழி பொழுது அந்த பக்கம். இந்த நம்ம அங்கே தான் ஏரியை பார்த்தோம். அப்படியே வந்தால் இந்த பக்கம் தான் இருக்குது கோயில். பாதை சரியாக போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா புத்துலாம் இருக்குது பாருங்க. புத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே மறைவாக இருக்குது இந்த செடி கொடியோட. அது எலுமிச்சை மரம், இது கொய்யா. நம்ம அங்கே வண்டி நிறுத்திட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இந்த திருமூலர் நாதர் கோயிலில் தாங்க புலி குத்தி பட்டான் நடுக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 10ஆம் நூற்றாண்டு கல்லாம். இந்த ஜவ்வாது மலையிலேயே இந்த இடம் தான் ஃபேமஸுங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கையில் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தகவலெல்லாம் வெளியில் வருது. இந்த இடத்தோட பெயர் கோவிலூராங்க. பல்லவர் காலத்தில் நிறைய மக்கள், அதாவது பண்பட்ட மக்கள் இதை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதற்கான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இவர் தாங்க திருமூலநாதர், அதாவது மூலவர். அருமையாக இருக்கார், கம்பீரமாகவும் இருக்கார்.
வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. வேறு என்ன தகவல் இருக்குங்க? 2600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. அதாவது அண்ணாமலையார் ஒன்னமலம் இருக்குது. இந்த கோயிலை பார்த்து தான் நம்ம திருவண்ணாமலை கோயில் கட்டினது. ஓஹோ. அதாவது திருமூலர் வந்து வழிபட்ட கோயில். ஓ, இங்கே வந்து வழிபட்டிருக்காரு. வழிபட்டு. ஓஹோ. அதனால் ஆதிசிவன் அருணாச்சலேஸ்வரர் திருமூலர்நாதனர். ஓஹோ. அது அவர் வந்து அங்கே செலவு வச்சு தான மண்டபம் கட்டியிருக்கு. இது வந்து ராஜகோபுரம் தான் என்ட்ரன்ஸ். ஓஹோ. அந்த வழியில் வந்து தான் நம்ம கருவார் உள்ள போய் சாமி பார்க்கணும். ஓஹோ. இது வந்து என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடக்குங்க? மாதத்துக்கு 2 முறை பிரதோஷம் வழிபாடு நடக்குது. ஒரு 600-700 பேர் வருவாங்க. அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறேங்க. அதாவது வந்து இப்போ பௌர்ணமிக்கு அன்னதானம், பிரதோஷத்துக்கு அன்னதானம். அதாவது கார்த்திகை மாதத்துக்கு வந்து திருவண்ணாமலை எப்படி தீபம் ஏற்றுறாங்களோ அதே போல் தான் அங்கே தீபம் ஏற்றுங்க. அதாவது மகா சிவராத்திரிக்கு வந்து ஒரு 7000 பேர் 8000 பேர் வந்துடுவாங்க. அவங்களுக்கு விடிய காலை வரைக்கும் அன்னதானம், பால், டீ எல்லாம் உண்டு. பிரதோஷ வழிபாடுலாம் அவங்க நாங்கள் இங்கே நடக்குதுங்களா? ஆமாம், நடக்குது. ஓ, இப்போ சனி பிரதோஷம் நேற்று சனி பிரதோஷம். ஓ, இங்கே வந்து சிவன் வழிபாடு இது பாடல்பட்ட ஸ்தலங்களா இது? ஆமாம். சிவன் இப்போ 274 சிவாலயம் பாடல்பட்ட சிவாலயங்கள் சொல்கிறாங்களே, அதில் எதுவும் வருமாங்க? வருது. அப்படிங்களா? ஓ, இது ஃபஸ்ட்டு, 2வது பர்வதமலை, 3வது திருவண்ணாமலை. ஓஹோ. இது ஃபஸ்ட்டு இந்த மலை உச்சி, இது ஃபஸ்ட்டு, அது பேர் பர்வதமலை. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. ஓஹோ. 3 பேர் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஓ, நன்றி சார். தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி சூப்பர். ஒரு யாருங்க? பிரம்மா. பிரம்மாலாம் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் திருப்பணி நடக்கலை, எல்லாம் வேறு அதுவுமாக தான் இருக்குது. கொஞ்சம் சிதிலமடை தான் இருக்குது. இதுதான் ராஜகோபுரம். இந்த மரத்துக்கு 700 வருஷம் ஆகுது. ஓஹோ, இதான் ராஜகோபுரங்களா? ஓஹோ. இந்த மரம் 700 வருஷம் பழமை. ஓ, இதுதான் கோபுரங்க. தெரியுதுங்களா? இதான் என்ட்ரன்ஸு. இப்படி தான் உள்ளே வரணும். இப்படி தான் உள்ளே வர வேண்டியது. இதெல்லாம் சிதிலம் படைஞ்சு போயிடுச்சு அந்த மரச்செல்லாம். பழமையாக. ஓஹோ. சப்த கன்னிமார்கள். இவர் வந்து விஷ்ணு, துர்கையம்மன். விநாயகர் வந்து நின்ற குளத்தில் இருக்கார் விநாயகர். சிறப்பு. இதில் இது யார்? துர்க்கை. கிருஷ்ணர். விஷ்ணு. விஷ்ணு மகாவிஷ்ணு. இதுதான் அந்த காலத்தில் கோயில் இருந்ததுக்கான அறிகுறி. அதுதான் அந்த இப்போ கோயிலெலாம் இல்லைங்க, இடிஞ்சிடுச்சு. இது மட்டும் அந்த நுழைவாயில் மட்டும் மரத்தினால தப்பிச்சிட்டு இருக்கு. அந்த இது கல் தூணை பார்த்தாவே தெரியும், கல் உதாரத்தை. அந்த பக்கம் போக முடியாது இல்லைங்க? இதுதான் கருவறை. அது கல்வெட்டு எல்லாமே இருக்கும். ஓ, இதுதான் கருவறை. அதை இருக்கிறாங்களா அவங்க 2 பேர் வந்து இந்தான இருக்கிறது வந்து காலபைரவர். ஓ, காலபைரவர். இவர் இந்தான இருக்கிறது சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர். ஓ, காலபைரவர், சண்டிகேஸ்வரர். இங்கேயும் நந்தி வச்சுருக்காங்க. சிவன், இங்கே ஒரு சிவன் இருக்குது, இங்கேயும் ஒரு சிவன் இருக்கார், இங்கேயும் ஒரு நந்தி இருக்குது. சிவன். அருமையான சூழ்நிலை. இங்கே சுகாதார நிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களே, சந்தோஷம். மயில், அது தெரியுது பாருங்க, மயில். மயில் அழகாக மயில் இருக்கு. முருகரை இங்கே பார்த்தாச்சு. இதெல்லாம் அந்த காலத்து சிலை. காலபைரவர், சண்டிகேஸ்வரர். இதெல்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியாது, இந்த அமைப்புலாம். முகமே பாருங்கள், இதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த இதுதான் பாருங்கள், அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கான அறிகுறி தெரியுதுங்களா? இதெல்லாம் இடிஞ்ச மீதி. இந்த ஸ்னேக்லாம் இருக்குது, இந்த இடத்துல பார்த்து தான் போகணும்.
இதெல்லாம் அந்த வேலைப்பாடு இருக்கான அறிகுறி. நம்ம நாகராஜாவும் பார்த்தாச்சு. எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் உடஞ்ச போன சிலைகள். இங்கே நந்தி பாருங்க, அந்த காலத்து நந்தி போலது இது. இங்கே விழுந்து கும்புற இடம், அந்த இடம் இந்த இதில் விழுந்து கும்புறது இது அது தனியாக எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதுக்கிட்ட மரத்துக்கு கீழே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதாரணம் நிறையா இருக்குது பாருங்கள். நிறையா சிலைகள் இருக்குது. இதுதான் கருவறை இருந்த இடமா. இங்கேயும் பைரவர் இருக்கார். அப்படியே போங்க கருவறைக்கு. எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஒரு 1000 வருஷமாவது இருக்கும் நீங்கள் பழசுது பாருங்கள். உள்ளே பார்த்தா போனோம். ஏற்கனவே நாகராஜா பார்த்தாச்சு. இங்கே தான் இருந்திருக்கு கருவறை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா இந்த கோயிலை கட்டினவருடைய அரசருடைய படமோ இல்லை அவரோட பேரோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி இங்கே எதுவும் போடலை. ஒரு சமயம் எல்லாம் செஞ்சு போயிருக்கோம் என்னவோ. வேறு உதாரணமே அப்படியே விழற ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள், விரிசில் விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் கருவறை இருந்த இடம். இங்கே தான் ஆவுடையார் இருந்திருக்கணும். இந்த இடம் தான் ஆவுடையார் இருந்திருக்கணும். சுத்தமாக அப்படி இதாகிடுச்சு. அங்கே சிவசிவன் போர்டு வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அங்கே ஹாலோஜன் லைட்லாம் போட்டு நைட்லேயும் வந்து பார்க்கலாம். ஆனால் ஸ்னேக்ஸ் நிறையா இருக்குது, கேர்ஃபுல்லாக வரணும். சரி வாங்க வெளியே போயிடலாம். என்னங்க கல்வெட்டு இருக்கலாம். இங்கே இருக்க பாரு கல்வெட்டு. இதுதான் நம்ம தேடணும். இதுதான் கல்வெட்டு. இது ஃபுல்லாக பாரு கல்வெட்டு தான். இது இது ராஜேந்திர சோழனின் 3ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டாங்க. கங்க குறுநில மன்னன் பிரித்திவி கங்கன் அரசங்கல் நாயகன் வருகிறான் என குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. 3ஆம் ராஜராஜ சோழனின் 29வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் பிரித்திவி கங்கன் கூத்தாடுந்தேவன் என்று பெயர் இருக்குதுங்க இந்த கல்வெட்டில். இதுவும் இல்லாமல் இந்த கல்வெட்டில் இந்த கோயிலுக்கு எதிர்க்க ஒரு குளம் பார்த்தோம் இல்லைங்க, அதை வெட்டிய தகவலும் இருக்குது. ஏரிக்கு தும்பு அமைத்துள்ள தகவலும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் கூட செடி முளைச்சிருக்கு பாருங்க, எல்லாம் செடி தான். விஜயநகர மன்னரின் 2 கல்வெட்டுக்கள் இன்னொரு இடத்துல இருக்குது. எல்லாம் சரியாக தூணுங்க எல்லாம் சிதறி போய் கிடக்குது. இதுதான் காம்பவுண்டு, சுற்றுச்சுவர். அது இருந்ததான அறிகுறி தான். கொஞ்சமாக தான் மிச்சம் இருக்குது. அப்படியே இருந்திருக்கும் பொழுது அப்படியே வாங்க நம்ம செப்பல் போட்டு வந்துடுவோம். நம்ம கோயில் நுழையில போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலே தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆகாய தாமரைங்களா, சூப்பராக இது வச்சுருக்காங்க. சாமிக்கு பிடிச்ச இது போலது. அழகாக உள்ளே போகிறப்பே நல்லா சகுரமாக வச்சுருக்காங்க. நம்ம அங்கே தான் பார்த்தோங்க அந்த ஏரி. இதுதாங்க அந்த நுழைவாயில். எப்படி செடி கொடி முளைச்சிது இருக்கு. அந்த பக்கம் போக முடியாது, ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்திருக்கு. பாருங்க, எல்லாம் சிலை தான். அதெல்லாம் இந்த சந்து பூந்தெலாம் என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம். என்னங்க இதில் இறங்கி இப்படி தான் போய் ஆகணுங்களா? இந்த கோயில் நிலத்துக்கிட்ட ஒரு கல் செக்கு புதஞ்சி இருந்திருந்தாங்க. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டில் பரதன் காரிதன் மகன் வெண்டிட்ட வாட்டி மூடி செக்கு என பொறிக்கப்பட்டுள்ளதாங்க. அதில் சிலையாக இருக்குது. நம்ம அந்த ஏரி தான் பார்த்தோம். நம்ம அந்த ஏரியில் நின்று வந்தோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் கரெக்டான நுழைவாயிலுக்கு வந்திருக்கோம். இந்த வழியாக தான் உள்ளே வரணும். அது ஆகம விதிப்படி இதுங்க தான். இங்கேருந்து தான் நுழைவாயில். இது சுற்றிலும் சுற்றுச்சுவர். அப்படியே பாருங்கள், தெரியுதுங்களா? எவ்வளோ பழமையான நுழைவாயில் பாருங்கள். ஆனால் உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ சிதிலம் அடைஞ்சு விட்டுருக்கு? யாரும் திருப்பணி செய்யலையான்னு தெரியல. பல்லவர்கள் தான் அதை கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மரம்! இந்த மரத்தோட தயவில் தான் இந்த நுழைவாயில் இருக்குது. இல்லை இதுவும் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கும். பாருங்க, கட்டுமானம். இதுவும் கட்டுமானம். இதில் சிற்ப வேலைப்பாடெல்லாம் இருக்குது. எவ்வளோ முடியுதோ கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவா, ஓ நம சிவாய. எவ்வளோ அரசர்கள்லாம் இந்த வழியாக உள்ளே போயிருப்பாங்க, எவ்வளோ மகான்லாம் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் நுழைவாயில் எப்படி இருக்குன்னு. 2 பக்கம் மரம் இருக்குங்களா, அதுதான் காப்பாற்றுது இந்த நுழைவாயில். ஓ நம சிவாய. இந்த நுழைவாயில் பார்க்கறது பெரிய புண்ணியங்க. எப்படி இருக்கு பாசி பிடிச்சி. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஓ நம சிவாய நம சிவாய. நம்மளால முடிஞ்சது காணிக்கையார் சீக்கிரம் சாமி மேலே. நன்றி மாதா. இந்த புலிக்குத்துப்பட்டா நடுக்கல்ல மங்கள பரித மூலகத்து மகன் வில்லி புலிக்குத்தி பட்டான் என்ற கல்வெட்டும் உள்ளதுங்க. நம்ம கிளம்பலாம் வாங்க. நல்ல ஒரு அருமையான பழமையான கோயில். புதுப்பிக்கப்பட்டால் நிறையா சரித்திரங்கள் தெரிய வரும். உங்கள் பாலா. என்னால் முடிஞ்ச வரையும் காமிச்சிருக்கேன். இதை குறைய ரிப்பீன் பண்ணிக்குவோம். கிளம்பலாமா? நம்ம அந்த சாமி கோயில் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏரிக்கு நடுவில் அருமையாக ஒரு இது இருக்குது. இதுக்கு ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க. மரத்தில் எல்லாம் கட்டிருக்காங்க. ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. பார்க்காம போயிடுமா? கீழே தண்ணி கொஞ்சம் அதிருது. இது 3ஆம் ராஜராஜ சோழன் 29வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் இந்த ஏரி, அதாவது குளத்தை வெட்டினதா தகவல் இருக்குங்க. சாமி அது உள்ள திருமூலர் இருக்கு. தான் திருமூலர் சொன்னார் ஐயர். இந்த இது கோயில் திருமூலர் பார்த்தீங்களா? அண்டவா, ஓ நம சிவாய. திருமூலர் இவர் தாங்க திருமூலர். முக்கியமான சிவன் அடியார். இவருக்கு அழகாக கட்டி வச்சுருக்காங்க. இவர் புகழ சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ பெரிய மகான். இவர் இங்கே வந்து வணங்கியிருக்காரு. ஓம் சிவாய. இது என்ன மரம்னு தெரியல. பாதை போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கரடு மாட்டாக தான் இருக்குது. நல்ல பிரகாரம் நல்லா இருக்குது. இந்த கணபதி பார்த்தீங்கன்னா நந்தி எவ்வளோ ஆடை ஆபரணங்களோட சூப்பராக இருக்கார் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சிவன். நம சிவாய. ஒரு நீர்நிலையில் அட்டகாசமாக இருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு கிணறு அப்போ விட்டுருக்காங்க. திருமூலருடைய குடில்.
அப்படியே சொல்லலாம் திருமலருடைய இதுக்கு பார்த்துட்டு அப்படியே இந்த வழியே கிளம்பலாம். மரப்பாலம் இதுதாங்க ஜமுனா மத்தூர் காய்கறி மார்க்கெட்டு. நிறைய கடை காலியாக இருக்குது. ஆனால் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. கிராமம் கொஞ்சம் பழசு தான். நமக்கு பிடிச்ச காய்கறிலாம் சீப்பான ப்ரைஸ் கிடைக்குது. வாங்கிட்டு கிளம்பட்டோம். இந்த மலையிலேருந்து செய்யாறு, நாகநதி, கமண்டல நதி, மிருகண்டா நதின்னு நிறைய நதிகள் உற்பத்தி ஆகுதுங்க. இந்த மலையின் அடிவாரத்தில் படவேட்டுக்கு அருகே செண்பகத்தோப்பு அணையும் மேல் சோழங்கப்பமும் ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இங்கே போனீங்கன்னா அந்த காவலூரில் இருக்க வானியல் ஆய்வகத்தை மிஸ் பண்ணாதீங்க. அங்கேருந்து டெலஸ்கோப் மூலம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் அட்டகாசமாக தெரியும்னு சொல்கிறாங்க. நம்ம போன அன்னைக்கு லீவு, அதனால் பார்த்துட்டு டைமிங் பார்த்துட்டு போங்க. இந்த இயற்கை கொஞ்சம் ஜவ்வாது மலையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு நாளில் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணியிருக்கோம். இந்த திருமூலரையும் திருமூலர் வழிபட்ட அந்த சிவனையும் பார்த்தோம். ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸை நம்ம விசிட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த பீமன் ஃபால்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.